ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டை வச்சு சூப்பரான வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இந்த வாழைத்தண்டை நாரெல்லாம் எடுத்து நான் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் இந்த கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் எல்லா கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூடும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவை நல்லா அந்த வாழைத்தண்டில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உதிரி ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா வாழைத்தண்டில் ஒரு பக்கம் ஒட்டும், ஒரு பக்கம் ஒட்டாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாழைத்தண்டை நல்லா மாவில் பரட்டி எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். முன்னாடியே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த வாழைத்தண்டெல்லாம் ஒரு பீஸாக போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டோன்னா அப்படியே ஒன்று போல் சேர்ந்துடும். அதனால் நான் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே வாழைத்தண்டில் கூட்டு, சாம்பார் அந்த மாதிரி தான் செய்வோம். பசங்க அதை விரும்பவே மாட்டாங்க, தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைத்தண்டுன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ போட்ட உடனே நம்ம திருப்பாமல் ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒயிட் கலராக தான் இருக்கும், ரொம்ப செவந்துலாம் வராது. நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம நல்லா திருப்பி வேக வச்சுட்டு எடுத்துடலாம். கலர் மாறணும் அப்படின்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ வாழைத்தண்டை எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுலேயே கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்து இந்த வாழைத்தண்டையிலேயே நான் போட்டுக்கிறேன். இப்போ இது மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் ஆட்டி காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள், உப்பு எதுவுமே சேர்க்கல. அதனால் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து குலுக்கி எடுத்தோன்னா சூப்பரான வாழைத்தண்டு சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.